நீங்க அப்படி வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ண மாமா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நல்லாவே தெரியும். உன்னை விரும்புற ஒருத்தனை மறக்கிறது, உங்க அப்பா கூட்டிட்டு வந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவனோட நீ சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாம் எனக்கு தெரியும். மாமா, நான் ஒத்துக்கிட்டதே அப்பாவுக்காக தான் மாமா. ஓஹோ, அப்பாவுக்காக ஒத்துக்கிட்ட? அப்பா அவன் கூட எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வாழ்க்கைக்குள்ள கண்டவங்களை இந்த மாதிரி நீ உள்ள நுழைய விட்டீனா சரிஞ்சு விழ போற உன் வாழ்க்கையில சொல்லிக்கிறதுக்குன்னு கூட எதுவுமே இருக்காது. அந்த உதய் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணதாவே இருக்கட்டும். ஆனா அவனோட லிப்ஸை ஏன் இப்படி பண்ண போறான்? சொல்லு மாமா. அது அவ அப்படி உங்களை மேனிபுலேட் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணிருக்கான். ஆஹா, சரி, என் கண்ணு முன்னாடி பார்த்ததெல்லாம் பொய்யாவே இருக்கட்டும். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேமா. தப்பெல்லாம் என்னதுதான், நீ தான் கரெக்ட். அப்ப இப்பயும் நீ என்ன காதலிச்சிட்டு இருக்கியா? ஆமா, காதலிச்சிட்டு தான் இருக்கேன். இதே வார்த்தைய இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லு. நான் ககனை இப்ப காதலிக்கல. என்ன சைலண்டா இருக்க? எதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்லு 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 பூமி, ஏதாவது ஒரு பொய்ய மறுபடியும் சொல்லு. உன்னை நம்பினதுக்கு, என்ன முட்டாளாக்குறதுக்கு, 4 பேர் பார்த்து சிரிக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன்ல. சொல்லு. ஓ, எப்படி சடனா சமாளிக்கிறதுன்னு ஐடியா கிடைக்கலையா? அப்ப நான் சொல்லவா? மாமா, சந்தேகங்கிற போற உங்க கண்ணை சூழ்ந்துருச்சு. அதனாலதான் உண்மையை உங்களால பார்க்க முடியல. பார்த்து என்ன பண்ணணும்? போயும் போயும் உன்ன மாதிரி ஒருத்திய காதலிச்சதுக்கு என்ன நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்கு. என் கழுத்துல இருக்க தாலி, என் நெத்தில இருக்க குங்குமம் எப்பவுமே என் கூட தான் இருக்கணுங்க. சூழ்நிலை வேணா நம்மள பிரிச்சு வச்சிருக்கலாம், ஆனா நம்ம மனச யாராலையும் பிரிச்சு வைக்க முடியாதுங்க. டாடி, ஒரு வாட்டி இந்த பக்கம் திரும்புங்கப்பா. ஒரு பச்சை குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நினைச்சதை நடத்திட்டோங்கிற சந்தோஷத்துல எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி இப்படி சிரிக்க எப்படிப்பா முடியுது? நீ சூப்பர்ப்பா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மனசுக்குள்ள பெரியம்மா கூட ஸ்கூட்டர்ல டிராவலிங், பாடியில தூக்கிட்டு வாக்கிங், கையோட கை கோர்த்துக்கிட்டு பெரியம்மாவோட எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. டேய் போடா. சரி சரி, என்ன ஸ்வீட் மெமரிஸை நினைச்சு பார்க்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு என்ன போக சொல்றேன். போறேன். என்ன நட்சத்திரா இது? வீட்ல எல்லாரும் இருக்கும் போதே குடிக்கிறியா? வேதனடா வேதனை. என்ன வேதனை உனக்கு? எனக்கு பிடிச்ச ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, நடுவுல நீ வந்து தாலிய கட்டி என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்ட. ஆமா பண்ண, ஆனா நீ மட்டும் என்ன பண்ண நினைச்ச? பூமி லைஃபை ஸ்பாயில் பண்ணு நினைக்கல. இப்பதான் குடிச்சிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்த. இன்னைக்கு நேரடியா வீட்லயே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்ட. இனி விட மாட்டேன். நேரா மாமாவையே கூட்டிட்டு வந்து உன்னோட உண்மையான சுயரூபத்தை அவர்கிட்டயே காட்டுறேன். டே சரி, உன்னோடது 1990s பிரெயின்ரா.
என்னோடது 20s பிரெயின். எப்படி இருக்கும்னு சாம்பிள் காட்டவா? இந்த கிளாஸ புடி. நட்சத்திரா, நட்சத்திரா என்ன பண்ற? நிறுத்து. என்ன இதெல்லாம்? இப்ப என்னோட அப்பாவை கூப்பிட்டு உன்னை திட்ட வைக்கவா? நீ தானே குடிச்சிருக்க, என்ன எதுக்கு திட்டுவாரு? இந்த நட்சத்திரா நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். வேணும்னா உனக்கு பிராக்டிகலா பண்ணி காட்டுறேன், பாரு. டாடி ஏய் நட்சத்திரா, குடிச்சிட்டே என்ன பண்ற? அடிக்கிறாரு டாடி. நட்சத்திரா வேணாம், நிறுத்து. டாடி நிறுத்து. குடிச்சிட்டே நட்சத்திரா, அடிக்கிறாரு. வேணாம். சரி ஏய், அடிக்கிறாரு நட்சத்திரா. டாடி. நட்சத்திரா வேணாம். நட்சத்திரா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னன்னு சொல்லுமா. பாருங்க டாடி. பட்ட பகல்ல சரி வீட்ல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு அடிக்கிறான் டாடி. நீ எதுக்கும் வேலைக்காக மாட்ட. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சி பையன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு நாளா நான் உன்னை பொறுத்துக்கிட்டு வரேன். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாலும் என் கண்ணு முன்னாடியே இருப்பீங்கன்னு அமைதியா இருந்த. அப்படி இருந்தும் நீ நன்றிய மறந்து இல்ல மாமா. என் வீட்லயே குடிச்சுக்கிட்டு என் பொண்ணு மேலேயே கை ஓங்குறியா நீ? இல்ல மாமா. இனி உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. மாமா, நான் அது பண்ணல மாமா. மாமா, மாமா நான் சொல்றது கேளு. மாமா, மாமா, அப்பா வேண்டாம்ப்பா. மாமா. பூமி, நீ குறுக்க வராத. இவன் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறேன்னு என்ன பத்தி தப்பு கணக்கு மாமா நான் போட்டு சொல்றது கேளுங்க மாமா. அது இல்ல மாமா. மனுஷனுக்கு ஒரு வார்த்தை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு சொன்னாதான் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் மண்டையில ஏறும். ஏறின திமிரும் அடங்கும். மாமா நான் சொல்றது உண்மைதான் மாமா. நான் குடிக்கல, நட்சத்திரா தான் குடிச்சா. வேணும்னு என்ன மாட்டி விடுறா மாமா. உன் இஷ்டத்துக்கு பொய்ய சொல்லி என்னோட வளர்ப்பைய கேள்விக்குறியாக்குறியா? நான் சொல்றத கேளுங்க மாமா. நீ பண்ற கூத்து எல்லாத்தையும் தெரிஞ்சும் என்னைக்காவது திருந்துவ, கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு கண்டும் காணாம அப்படியே விட்டா என் பொண்ணு மேலேயே கையோங்கிற வரைக்கும் போயிருக்க நீ. எனக்கு உன் மேல வர கோபத்துக்கு உன்னை இங்கேயே இப்பவே கொன்னு புதைக்கணும் போல இருக்கு. என் தங்கச்சி என் பொண்ணுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன்.